வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 2ல் இருக்க ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராசிங் த ரிவர். இந்த ஸ்டோரி யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா மனோஜ் தாஸ் அப்படிங்கிறவங்க தான் ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆத்தரோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். அதாவது மனோஜ் தாஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 1934 பிறந்திருக்காரு. இவர் எந்தெந்த மொழிகளில் ரைட் பண்ணியிருக்காருன்னா ஒடியா மொழிலையும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேயும் ரைட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2000 இவர் சரஸ்வதி சம்மன் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு. 2001 பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காரு. இவரோட பங்களிப்பு எதில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொழிகள்லையும் அதுக்கப்புறம் கல்வியிலையும் இவரோட பங்களிப்பு இருந்தது. அதே மாதிரி கென்ரா சாகித்ய அகாடமியோட ஒரு ஹையஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த அவார்டு நேம் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு ஃபெலோஷிப் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு. இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். த செலிப்ரேட்டட் பண்டிட் ஹேட் மெனி டிசிபிள்ஸ் அண்ட் அட்மையர்ஸ். Among them was the landlord of the area who lived on the other side of the river. அதாவது ஒரு காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இருந்திருக்காங்க. அதாவது அந்த முனிவரோட சொற்பொழிவு கேட்குறதுக்காகவே நிறைய பக்தர்கள் அவருக்கு இருந்திருக்காரு. அதில் ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரர் லேண்ட்லார்ட். அவர் அந்த ரிவருக்கு அந்த சைடு வசிச்சுட்டு இருந்தார். The landlord had commissioned poor milkmaid Moti to supply tumbler full of milk to the pandit. Every day in the morning, the milkmaid discharged her duty faithfully day after day. அதாவது அந்த பக்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய லேண்ட்லார்டு பார்த்தீங்கன்னா இவரோட பங்களிப்பாக முனிவர் பூஜைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பால்காரர் மோத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பால்காரரை வர சொல்கிறாரு. அதாவது லேண்ட்லார்டு மோத்திங்கிற பால்காரர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீ டெய்லியும் முனிவர் பூஜைக்காக பால் டெய்லி கொண்டு ஊற்றிரு, நான் அதுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. She crossed the river by the help of ferry boat and returned home in the same way after delivering the milk at the pandit's household. Often the pandit himself received the milk. Moti prostrated before him. She did not fail in her duty. Even if no smoke days, it returned heavily. அதாவது மோத்தின்னு சொல்லக்கூடிய பால்காரர் டெய்லியும் அந்த ஆறை கடந்து தான் போகணும். ஸோ ஆறை கடந்து போகிறதுக்கு இவங்க டெய்லியும் போட்டில் போயிட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த போட்லேயே. மோத்தின்னு சொல்லக்கூடிய பால்காரர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெய்லியும் நாள் தவறாமல் பனிக்காலமாக இருந்தாலும் அவங்க கரெக்டான டைமுக்கு கொண்டு பால் கொடுத்துருவாங்க. வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இட் இஸ் டு சர்வ் கிரேட் பண்டிட். சி வுட் ஹூ வுட் சிம்பத்தீஸ் வித் ஹர் ஃபார் ஹர் கண்டினியூஸ். த பண்டிட் வாஸ் அன் எலகண்ட் ஸ்பீக்கர். அதாவது மோத்தின்னு சொல்லக்கூடிய பால்காரர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த பால் கொடுக்கறதுங்கிறது ஒரு வேலையாக அவங்க நினைக்கல. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முனிவரோட பூஜைக்கு நம்மளோட பங்களிப்பாக பால் கொடுக்குறோன்னு நினச்சி அவங்களுக்கு அது பெருமையாக தான் இருந்தது. அதாவது நிறைய பக்தர்கள் முனிவரோட சொற்பொழிவை கேட்குறதுக்கு இருக்காங்க. மோத்தி அப்படிங்கிறவங்க அவங்களோட பூஜைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. Whenever he gave a discourse, hundreds of people gathered to listen to him. The milkmaid too made it a point to stand behind the audience. அதாவது முனிவரோட சொற்பொழிவை கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துல நின்று இவங்க பேசுகிறத கேட்டுட்ருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்களாம் இந்த பால்காரன்னு சொல்லக்கூடிய மோத்திங்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அதை கவனிச்சிட்ருப்பாங்க. Not that she understood much, but she was sure that the pandit was speaking about God and truth and similar tough and complex matters. அதாவது மோத்திக்கு அந்த கூட்டத்தில் நின்று கவனித்தாலும் முனிவர் பேசுகிறது அவ்வளவா என்னன்னு புரியாது. ஆனால் எதை சொல்ல வராரு எதை பற்றி சொல்ல வராரு அப்படிங்கிறத இவங்களால புரிஞ்சுக்க முடியும். எதை பற்றி சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றியும் அதே மாதிரி உண்மையை பற்றியும் இவர் சொல்கிறாருங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. How much knowledge the man must be possessing to hold so many people spellbound for hours. Only one who is very near to God and truth can command such wisdom. அதாவது மோத்தி அப்படிங்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு முனிவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், அதாவது கடவுளுக்கும் உண்மைக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்கனால தான் இந்த மாதிரியான சொற்பொழிவு கொடுக்க முடியும் அப்படின்ன மாதிரி நினைக்கிறாங்க. She was happy that she made a humble contribution towards the pandit's physical well-being by regularly supplying him with pure milk. அதாவது மோத்திக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்குது. எதனால அப்படின்னா முனிவரோட பூஜைக்கு தன்னோட பங்களிப்பாக பால் கொண்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நினச்சி அவங்களுக்கு பெருமையாக இருக்குது.
Even if the landlord fails to pay me for the milk and my labor, I will not fail in my duty, she resolved. அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒருவேளை இந்த பாலுக்கு வந்து லேண்ட்லார்டு வந்து பணம் கொடுக்க தவறினாலும் என்னோட அந்த வேலையை வந்து நான் வந்து செய்ய தவற மாட்டேன்னு சொல்கிறாங்க. One day while receiving the milk, the Pandit told Moti, "Woman, can you bring the milk at the least an hour before the sunrise for only a month? I am under a vow for performing a certain ritual for which I need the milk that yearly." அதாவது பண்டிட் வந்து பால்காரர்கிட்ட, நீ வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பால் கொண்டு வந்து ஊற்ற சொல்கிறாரு. எதனாலனா ஒரு சில பூஜைகள் வந்து அவங்க செய்கிறதுக்காக இவர் கேட்குறாரு. I will do as you say, O master, the milkmaid assured him enthusiastically. But the next day, by the time she reached the Pandit house, it was already daybreak. அதாவது பண்டிட்டோட ஹவுஸுக்கு வந்து பால் வந்து நெக்ஸ்ட் டே கொண்டு வராங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து உதயமாயிருது. இதைத்தான் வந்து இட் வாஸ் ஆல்ரெடி டே பிரேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pardon me, master, for my lapse, but what could I do? Said the milkmaid apologetically. I was present on the bank of the river long before sunrise, but the boatman did not turn up that the early, even though I had informed him of the need for me to cross the river while it was still dark. He said since the river is in spate, it would not be possible for him to ply the boat in darkness. அதாவது முனிவர்கிட்ட இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லேட்டாக வந்ததுனால. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறது, நான் வந்து நேரமாக வந்துட்டேன், ஆனால் வந்து போட் வந்து எடுக்கிறவங்க வரல, அது வந்து இன்னும் விடியலை அப்படின்னு சொல்லி அவங்க வரல அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோத்தி அப்படிங்கிறவங்க பண்டிட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. You could not cross the river without the boatman. I wonder how then the mystics says that one could cross even the ocean of life by uttering the name of Vishnu, commented the Pandit jocularly, so that the poor woman would hardly understand the importance of his wise observation. அதாவது பண்டிட் வந்து மோத்தி கிட்ட கேட்குறாரு, போட்மேன் இல்லாமல் உன்னால் வந்து இந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது பண்டிட் கேட்குறாரு, புராண கதைகள் எல்லாம் நீ கேட்டது இல்லையா, விஷ்ணு அப்படிங்கிற சாமி பேரை சொல்லி அவங்க வந்து கடலை கடந்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் வந்து மோத்தி கிட்ட சொல்கிறாரு. அதாவது மோத்தி அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான கதைகளையும் நான் கேட்டது கிடையாது, அதே மாதிரி இந்த மாதிரி எனக்கு யாரும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மோத்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பண்டிட் வந்து தட் இஸ் சீக்ரெட், அதாவது இது ஒரு ரகசியம், இது வந்து யாரும் வந்து உனக்கு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சும்மா வந்து ஒரு காமெடிக்காக அவர் சொல்கிறாரு. Who but a pious and great sage like you could ever know such secrets? Thank you, sir, passing it to me, said Moti. The Pandit could not check himself from bursting into a loud guffaw at the woman's naivety. அதாவது மோத்தி வந்து பண்டிட் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ரகசியத்தை வந்து எனக்கு சொன்னதுக்கு தேங்க்யூன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கிளம்பிடுறாங்க. அதாவது மோத்தி நம்பினதை நினச்சி பண்டிட் பார்த்தீங்க அப்படின்னா வயிறு வலிக்கு அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. Day passed. The period of the Pandit vow came to end. He told the milkmaid, Moti, I must say that you have served me every well. I appreciate the pain you took in getting up in the small hours and milking the cow and delivering the milk to me at dawn. I bless you. அதாவது அடுத்த நாள் வந்து பண்டிட் சொன்ன டைமுக்கே பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே மோத்திங்கிறவங்க பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது பண்டிட் வந்து மோத்தியை வந்து பாராட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கரெக்டான டைமுக்கு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆற்றை வந்து கடந்து பால் கொண்டு வந்ததுக்கு இவர் வந்து பாராட்டுறாரு. Moti bowed to him, so sir, from tomorrow I reported as before soon after the sunrise. Is that all right? அதாவது மோத்தி அப்படிங்கிறவங்க வந்து கேட்குறாங்க பண்டிட் கிட்ட, நாளையிலேருந்து சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி பால் கொண்டு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. Fine, said the Pandit, and then he remembered the boatman Moti. He said, tell the boatman how pleased I am with him. But sir, I never bother him, knowing well that he could not come that early, said Moti. அதாவது பண்டிட் வந்து சரின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து அவருக்கு போட்மேன் ஞாபகம் வருது, அதனால நீ வந்து அவருக்கும் வந்து என்னோட நன்றிகள் வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்லி பண்டிட் வந்து மோத்தி கிட்ட சொல்கிறாரு.
அதாவது போட்மேன் வந்து நேரமாக வந்து வரமாட்டாங்க, ஸோ எனக்கு தெரியும், அதனால வந்து நான் அவங்கள வந்து நான் தொந்தரவு பண்ணல அப்படின்னு சொல்லி மோத்தி வந்து சொல்கிறாங்க. Who then plied the boat for you? Boat, why sir, I did not need any boat. How then did you cross the river? Good God, muttered Moti. You who can remember hundreds of pages of scriptures forgot the secret you passed on to me the other day. What do you mean? Asked the Pandit, intrigued. I just utter the name of Vishnu and walk across the river. The water remains ankle deep for me. பண்டிட் கேட்குறாரு மோத்தி கிட்ட, அப்போ யாரோட போட்டில் வந்து நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து மோத்தி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு போட் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹவு தென் டிட் யூ கிராஸ் த ரிவர்? அதுக்கு பண்டிட் கேட்குறாரு, நீ எப்படி அப்போ இந்த ஆற்றை வந்து கடந்து வந்த அப்படின்னு கேட்குறாரு. மோத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஞாபகம் வச்சுருக்க நீங்கள் நேற்று சொன்ன ரகசியத்தை வந்து மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மோத்தி வந்து இப்படி சொன்னதும் பண்டிட்டுக்கு பார்த்திங்கன்னா புரியலை. ஸோ அவங்க வந்து வாட் டு யூ மீன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் மோத்தி சொல்கிறாங்க, நான் வந்து விஷ்ணு அப்படிங்கிற சாமி பேரை வந்து சொல்லிவிட்டு இந்த ஆற்றை வந்து நான் கடந்து வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அதாவது மோத்தி சொல்கிறாங்க, நான் வரும்போது காலளவு மட்டும்தான் தண்ணி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ankle deep but is not the river in spate. Is not it fact that even in the hottest summer there is enough water in the river for boats to ply? asked the Pandit. அதாவது அதுக்கு வந்து பண்டிட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காலளவு தான் தண்ணி இருந்ததா, எப்போவுமே வந்து இந்த ஆற்றுல வெள்ளம் போயிட்டுருக்கோம், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் ஐ அப்ளை த சீக்ரெட். மோத்தி வாஸ் சர்ப்ரைஸ்டு தட் த பண்டிட் ஹேட் டோட்டலி ஃபர்காட்டன் ஹிஸ் ஓன் சீக்ரெட் ஃபார்முலா ஐ சி. அதுக்கு மோத்தி சொல்கிறாங்க பண்டிட் கிட்ட, நீங்கள் சொன்ன அந்த ரகசியத்தை நான் வந்து ஜஸ்ட் அப்ளை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் யூ ரிமெம்பர், செட் மோத்தி ஃபீலிங் ஹாப்பி. ஃப்ரம் டுமாரோ ஐ வில் டேக் ரீகோர்ஸ் டு த போட். லெட் மீ அப்ளை த சீக்ரெட் ஃபார் த லாஸ்ட் டைம் ஹோல் ரிட்டர்னிங் டுடே. அது பண்டிட் கிட்ட மோத்தி வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து நான் வந்து போட்டில் வந்துடுறேன், நீங்கள் தான் சூரியன் உதயமானதுக்கு பின்னாடி வந்து பால் கொண்டு வர சொன்னீங்க, ஸோ அதனால நான் வந்து போட்டில் வரேன், இன்றைக்கி வந்து அந்த ரகசியத்தை இன்றைக்கி மட்டும் நான் வந்து பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. மோத்தி ஸ்டெப்டு அவுட் ஆன் டு த ரோட். இட் வாஸ் அ ஃபாகி டான். நோ டவுட் த உமன் வாஸ் கிட்டிங் ஹிம், கன்க்ளூடட் த பண்டிட் அண்ட் ஃபாலோடு ஹர் டிப்டோ. மோத்தி வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து பனிமூட்டமாக இருக்குது. பண்டிட் வந்து ஒரு யோசனையாக இவங்க சொன்னது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க பின்னாடியே வந்து மெதுவாக அவங்களுக்கு தெரியாமல் நடந்து போகிறாங்க. Upon reaching the river bank, Moti put her empty pot down and with folded hands paid obeisance to the river. Then picking up the pot, she stepped into the water. Struck dumb, the Pandit saw her crossing the river, walking with ease. The Pandit almost fainted. அதாவது மோத்தி வந்து அவங்க கொண்டு போன அந்த பாட்டு வந்து அந்த ரிவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு கை கூப்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த விஷ்ணு அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டு எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து நடக்கிறாங்க. அந்த ரிவரில் அப்படியே நடக்கிறாங்க. ஸோ அதை பார்த்த பண்டிட்டுக்கு அவங்களுக்கு வந்து மயக்கமே வர மாதிரி இருக்குது. ஃபெயிண்டட் அப்படின்னா மயக்கம். Demonstrating the miracle of faith, the story also draw a contrast between scholarship and innocence, between the knowledge which scholarship secures but which remains a mere theory and the knowledge that works through one's complete faith and surrender to the Lord. இந்த ஸ்டோரி வந்து எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா, அந்த பக்தியோட உண்மையை வந்து உணர்த்துது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.